வணக்கம் மக்களே, இதோ உங்கள் மணிமணி விளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா யானை பலம் தரும் யானை கவலம் வீடியோ தான். என்னன்னா ஃபுல்லாக கான்ட்ரவர்சி ஆகிக்கிட்டு இருக்கு. மொத்தம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா இதுலேயுமே இது நல்லதா கெட்டதா, எப்படிப்பட்டது, நல்லதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. இந்த அண்ணனை பொறுத்தளவு என்ன சொன்னோம்னா, ஒரு பாடி பில்டர், நல்ல பாடி பில்டர், வேற லெவலில் ஒரு ஜிம் வச்சுருக்காப்புல. ஜிம்மில் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வீடியோக்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. யானை பலம் தரும் யானை கவலம், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு தீபாவளி. இன்றைக்கி யானை கவலம் இடிக்கிறாங்க, 6 கிலோ ரெடியாக இருக்கும், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நேற்று ஃபுல்லாக நான் தான் ட்ரெண்டிங்கில் இருந்திருப்பேன், இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின விஷயங்களை என் சகோதரர்களோட கலந்துக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. ராஜா பேரோன் அதிரடி கைது, ராஜா பேரோன் சிக்கிட்டான், ராஜா பேரோன் ஸ்கேம், ராஜா பேரோன் கற்பழிச்சிட்டான், ராஜா பேரோன் கொலை செஞ்சுட்டான், ராஜா பேரோன் செத்துட்டான்னு போடுங்க. வேண்டாம், பேசாமையிலே கொன்னுருங்களேன். உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், என் மேலே ஏன் இவ்வளவு வெஞ்சன்ஸ்? நான் ஒரு ஃபிட்னஸ், என்கிட்ட இருக்கிற திறமைகளை காட்டுறேன், என்னுடைய ஃபிட்னஸை காட்டுறேன். இது மூலமாக ஒரு 2 பேர் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நான் உங்களுக்கு என்ன வழி காட்டுறேன்? ஜிம்முக்கு வாங்க, ப்ரோட்டீன் பவுடர் தின்னுங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையா தானே? என்ன சொல்லுது, ஜிம்முக்குள்ள போய் விளாடுங்க, இல்லாட்டா உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி தகவல் பண்ணதை தான் செய்யுது. இதுக்கெல்லாம் ஒரு எதுவுமே தப்பான இல்லை, ஒன்றுமே பேசலையா தானே? தானே என்ன பேசுது? டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க, ஒரு காலையில் 1 மணி நேரம், இல்லாட்டா சாயந்தரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க, இல்லாட்டா வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுது. வேறு எதுவும் தப்பாக சொல்லலை தானே? சரி, என்னன்னு ஃபுல்லாக பார்ப்போம். நான் சொல்கிறேன் இல்லை, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நான் பகிர்றேன். சமுதாயத்தில் ஏதாவது தவறு நடந்தால் அதை பற்றி பேசுகிறேன். கடைசியாக நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதை தவிர நான் செஞ்ச தவறு என்ன? நான் ஃபிட்னஸை காட்டினா ஒருத்தன் என்ன வந்துட்டான் அப்படின்னு கெட்ட வார்த்தை. நான் ஃபிட்னஸை காட்டுறதுனால உன்னுடைய உனக்கு சுவர் இல்லாமல் போயிருந்தா, உன்னுடைய வாழ்க்கை ஏதாவது கெட்டு போயிருந்தா, எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பொங்குற? எனக்கு அது தெரியவே இல்லை. ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வருது? என்னால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீ இவ்வளோ பொங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எந்த பாதிப்பு ஏன் இவ்வளோ? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை சொல்கிறேன். யாழினி ஃபுட்ஸ் மூலமாக ஒரு டாக்டர், அதாவது பாரம்பரிய வைத்தியர் ப்ளஸ் அவங்களுடைய ஒய்ஃப் டாக்டர், தானே இந்த அண்ணன்ட்ட வாங்கினாலுங்க ஒரு விஷயத்த சொல்லலாம். இந்த யானை கவலத்தை வாங்கினாலுங்க, யார் வாங்கலையோ இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு உடலில் இப்படி சம்மந்தமாக எனக்கு ஆயிடுச்சு, நான் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. இது வாங்காதாலும் சும்மா என்னன்னே தெரியாமல் இதில் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இதுதான். என்ன விஷயம் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, சும்மா வாட்டில் அடிச்சு விட்டுறது. அந்த அண்ணனோட அந்த இவ்வளவு வளர்றதுக்கு அந்த அண்ணன் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அதை உருவாக்க, அந்த பாடியை உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. 1 2 ஒரு நாள் 2 நாளில் நீ இப்படி ஆயிட முடியுமா? இந்த அண்ணன் வீடியோலாம் நான் பார்த்தேன். ஒரு இதெல்லாம் வீடியோவில் பழைய மன்னர்கள், இப்போ மறுபடி சுதந்திர போராட்ட வீரர்கள், இவங்க வீடியோவெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படி அந்த அளவு வீடியோ பண்ணியிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும். அவங்க தயாரிக்கிறது தான் இந்த யானை கவலம்ங்கிற ஃபுட்டு. யானை கவலம்ங்கிறது நல்ல ஒரு ஃபுட்டு, உணவு பண்டம். உங்களுக்கு சொல்ல போனால் ஸ்நாக்ஸ், அது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். ஓகேவா? எள்ளு, கருப்பட்டி, தேன், சுக்கு, மிளகு, திப்ளி, சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ், இந்த மாதிரி இது மட்டுமே சேர்த்து தயாரிக்கக்கூடியது. உங்களுக்கு வேணா நீ கூட இடிச்சு செஞ்சு இதில் என்ன தப்பான ஒரு இது இருக்குது? எள்ளு, கருப்பட்டி, தேன் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தான். இதை விட்டு நம்ம நாட்டில் வியாபாரிக்கு என்னத்தையும் தின்னுக்கிட்டு இது என்ன சொல்லி தீமண்டம் ஒரு ஸ்நாக்ஸ் தானே சொல்லுது. இதுக்கு எதுக்கு நியூஸில் வந்துருச்சு, அதில் வந்துருச்சு, இதில் வந்துருச்சு பாரு, நல்லா தான் இருக்கு. ஏன் எள்ளு எலும்பை பலப்படுத்தாதுன்னு ஏதாவது ஒரு டாக்டர் சொல்லுங்க. கருப்பட்டி உடம்புக்கு நல்லது இல்லைன்னு ஏதாவது ஒரு டாக்டர் சொல்லுங்க. தேன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு ஏதாவது ஒரு டாக்டர் சொல்லுங்க. சுக்கு, மிளகு, திப்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. வைத்தியர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களா? நீங்க யாராவது? எள்ளு உண்மையிலேயே உடம்பை வளப்படுத்தும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அடிச்சு சவால் விட்டு கேட்கல, பதில் சொல்லுங்க. பேசுறீங்களா இதை பத்தி? அந்த அண்ணன் கேட்க கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நான் தயாரிக்கிறதுல எதுவும் தப்பு இருந்தா கேளுங்க, கேட்டு என்கிட்ட முன்னாடி வாங்க, கேஸ் போடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க அப்படின்னு. ஏகப்பட்டவர் இதை சாப்பிட்டு இருக்காங்க. இது வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். நம்ம இந்த சேவு, மிச்சரு இந்த மாதிரிலாம் கிடையாது. இது உண்மையிலே ஒரு ஆயுர்வேதக்குள்ளது, ஆயுர்வேதிக்கான உள்ளது. இதை பிடிச்சி நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த இதுவும் இல்லை. தேனும் நல்லது, கருப்பட்டி நல்லது, சுக்கு நல்லது, திப்பிலி நல்லது. இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது இயற்கையான முறையில் நமக்கு அந்த அண்ணன் இடித்து ஒரு நம்மளை பக்குவப்பட்டு நம்மளெல்லாம் பண்ணிக்கிட மாட்டோம். அந்த அண்ணனே பண்ணி கொடுக்குதுன்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணாட்டிலும் பரவாயில்ல. டீக்ரேஜ் பண்ணாதீங்க. ஒரு ஆள் வளர்ந்துட்டாலே இப்படித்தான். ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்தால் யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. எதுக்கு ஏன் மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ்? உங்களுக்கு என்ன சாவடிக்கிறதா? உங்களுக்கு ஏன் அவ்வளோ வெஞ்சன்ஸ்? எனக்கு புரியல. இவன் உயிரோட இருக்கக்கூடாது,
அப்படிங்கிறத ஏன் இவ்வளோ வச்சிருக்கீங்க? எல்லாரும் பண்றது இன்னைக்கு ஒரு 20-30 பேர் வீடியோ போட்டான். கேலி கிண்டல்னா அவ்வளோ கேலி கிண்டல். ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து இதனுடைய சர்டிஃபிகேட்டை காட்டுங்க, இல்லை இதில் என்னென்ன இருக்குன்னு காட்டுங்கன்னு எவனும் கேட்கல. கேட்க மாட்டான். அவனுக்கு அது என்ன வேலை? அவனுக்கு வேலையே இல்லை. இது கேட்கவே மாட்டான். எவனுமே கேட்க மாட்டான். ஏன் ஒருத்தனை வந்து அமுக்கணும்னா மொத்தமாக சேர்ந்து அமுக்குவானுங்க, இல்லட்ட தூக்கி விட்டுருவாங்க. அதை வந்து கேலி பண்ணிடுது. இந்த என்னது ஒருத்தன் என்னன்னு சொல்றான்னா, இதை இடிச்சு தயாரிக்கிறதுன்னு சொல்லும் போது கையடிக்கிற மாதிரி சொல்லுவோம். உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டில் வந்து இஞ்சியோ இதுவோ இடிக்கும் போது அவங்க கையடிக்கிற மாதிரி தான் உனக்கு தோணுமாடா? அவன் ஒருத்தன். இன்னொருத்தன் மலம்ன்றான். அவன் வாங்கி சாப்பிடவே இல்லை, வாங்கி சாப்பிடாமலே மலம்ன்றான். வாங்கி சாப்பிட்டு அதை கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பா அது தெரியும். அந்த சுக்கு வந்து தொண்டையில ஒரு காரத்தை உண்டாக்கி திப்பிலி வந்து நம்ம நாக்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு உண்டாக தெரியும். சுக்கும் திப்பிலியும் எவ்வளவு சத்து வாய்ந்ததுங்கிறத என்னத்தை சொல்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவனை கொல்லணும், இவனை கொன்றணும், இவன் உயிரோட இருக்கக்கூடாது, இவன் ஃபிட்னஸா இருக்கான், எனக்கு பிடிக்கல, நீ என்ன பெருசா சீன் போடுற. நான் என்னுடைய ஃபிட்னஸை கொண்டு வந்தேன். நான் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் பெரிய ஃபிட்னஸ் மேன் எனக்கு சொன்னதும் கிடையாது. என்னோட பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஆண்டவன் எனக்கு இந்த இடத்த கொடுத்தான். ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது நினைச்சேன், ஒரு ஊருக்குள்ள வந்து யாருன்னே தெரியாம அனாதையா விடப்பட்ட ஒரு ராஜா பேரனுக்கு இன்னைக்கு எங்க போனாலும் ராஜா பேரன் சொல்றாங்கன்னா இந்த ஒரு இடத்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். என்னுடைய எய்மே என்னன்னா, ராஜா பேரன் தலை விழும்போது 1 லட்சம் இதயங்கள் எனக்காக கண்ணீர் சிந்த இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த இதயங்கள் இருக்குது. ஆனா அதை விட இவன் செத்துட்டா அப்படியே சந்தோஷப்படுற இதயங்கள் எக்கச்சக்கமாயிருச்சு. ஏன்னு எனக்கு இன்னும் புரியல, சத்தியமா புரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபிட்னஸை காட்டுறேன், ஒரு பாடி பில்டிங் ஒரு வீடியோ போட்டான்னா அண்ணா வந்துட்டான், அந்த மோன் இந்த மோன். ஏன் நான் ஃபிட்னஸ் பண்றதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தெரியல, ஏன் இப்படி பொங்குறீங்க? நம்ம ஏதோ ஒரு கோயில் வளத்துக்கு போனால் போட்டா பிடிச்சி போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம். அந்த மாதிரி அந்த என்ன தொழில் அந்த இதை அவங்க போடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வரல வியாபாரிக்கு அது கெட்ட வார்த்தையில் பேசுறதுக்கு. கெட்ட வார்த்தையில் பேசுகிற உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அடுத்தவங்க வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு அந்த செய்திக்காரன் பாலிமர் என்கிட்ட ஒரு வார்த்தை உன்ட்ட அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு கேட்கல, பொருளை வாங்கி சாப்பிட்டு பார்க்கல, அவன் என்ன சொல்றாங்கிற தெளிவா இது காட்டல. அவன் பாட்டுக்கு வெட்டி ஒட்டி எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு. தமிழ் வேந்தன் ஒரு அட்வொகேட், அந்த மனுஷன் வீடியோவை நான் கண்டினியூவா பார்ப்பேன். நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவார், சமுதாயத்துக்கு நிறைய பேசுவார். நீங்க அவரு போட்டிருக்காரு ராஜா பேரன் அதிரடி கை செத்து போயிட்டான்னு போடுங்களாம் சார், செத்து போயிட்டான்னு போடுங்களா. நீங்க என்ன என் போட்டோவை பார்த்தீங்க, என்னை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டவொடனே என் போட்டோவை பார்த்தீங்க, நான் என்னென்ன பேசியிருக்கிறேன், மக்களுக்கு என்ன வழிகாட்டுக்குன்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நான் ஜிம்முக்கு போங்கன்னு என்னைக்காவது யாருக்கா சொல்றேன்னா? டெய்லி நல்ல ஒருத்தர் ஒரு நல்லது செஞ்சா எவனுமே கண்டுக்கிட மாட்டான். கெட்டது செஞ்சா ஒரே வந்துடுவான், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி. இந்த ஒரு மூக்கு மேலே என்னத்தெல்லாமோ வச்சு 1 2 3 4 ஆளு பேசிக்கிட்டே இருப்பாங்க வியாபாரிக்கு. அதே மாதிரி தான் அந்த அண்ணே மாட்டிக்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, இவங்க வச்சிருக்கிறதுலாம் ஃபுல்லாக ஆயுர்வேதிக்கு உள்ளது தான். ஃபுல்லாக வந்து என்னது ஒரு நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்குள்ள பொருட்களை தான் வச்சு மேனிஃபேக்சர் பண்ணி அவங்க வாட்டில் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. யானை பழம் தரும் யானை கவலம்னு. இதுக்கு பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு இது பண்ணதுக்கு ரொம்ப இது வர வர ரொம்ப மோசமா போகுது இந்த சோசியல் மீடியா. உணவுகளை சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்க, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க, உடம்ப கட்டுமஸ்தா இதுதான் அந்த அண்ணன் சொல்லுவோம், எல்லா வீடியோலையும் சொல்லுவோம். சும்மா வடிச்சுக்கிட்டு அந்த யானை கவலத்தை நீங்க சாப்பிட்டா உடம்பு இப்படி ஃபிட் ஆயிரும், அப்படி ஆயிரும், இதாயிரும். ஒண்ணுமே சொல்லலை, ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இது, சாப்பிட்றதுக்குள்ள பொருள் தான். நீங்க எப்பனாலும் சாப்பிடுங்க, சும்மா காலையில சாப்பிடுங்க, சாயந்தரம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவதை தவிர அப்படித்தான் விக்கி உங்களுக்கு நீங்க இப்படி ஆகணும், உங்களுக்கு உடம்பு இப்படி பழுக்காயிரும், என்னைய மாதிரி இருப்பீங்க, இந்த பழைய பாடி பில்டர் மாதிரி குத்துச்சண்டையில இருக்கவங்க மாதிரி இருப்பீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கலாம். இல்லவே இல்லை, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த அன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லுது. இது என்ன பெரிய, இதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பிடிச்சி நியூஸ் எல்லாத்துலயுமே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆசைப்படாதீங்க, இது வந்து நல்லது கிடையாது. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு உங்க உடம்பு தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க. இதுதானே நான் சொல்றேன். நீங்க போய் பாத்தீங்களா ராஜா பேரன் என்ன வழிகாட்டுறான்னு பாத்தீங்களா? இல்ல அது என்ன உணவுன்னு பாத்தீங்களா? இது மெடிசினான்னு முதல்ல பாத்தீங்களா? எதையுமே பார்க்காம அது உண்மைதான். இது என்ன, இது மெடிசன், இது வெறும் இது கிடையாது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தானே. இதுக்கு பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு அவங்க வியாபாரிக்கு ஆளாளுக்கு கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வந்தான் தான். இதுல வெண்காரமும் எள்ளும் ஒன்னா ஐயா. எள்ளு கருப்பட்டி சேர்த்து இடிச்சு தயாரிக்க சுக்கும் மிளகும் திப்பிலியும் உங்களுக்கு வெண்காரமும் ஒன்னா. அப்ப நாளைக்கு எதை தான் சாப்பிடணும்னு சொல்றீங்க? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், புரோட்டீன் பவுடர், கிரியேட்டின் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்குமா? சத்தியமா சொல்றேன், என்னைக்கானதான் சரி இந்த மாதிரி இயற்கை உணவுகளை மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். தவிர இந்த பைசா காட்டுறான், இது எதனால நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கார்பரேட்டினுடைய சதியோ இல்ல அரசாங்கத்தினுடைய சதியோ எதுன்னு தெரியல.
இப்படியே போச்சுன்னா, அதாவது நிறைய பசங்களை வச்சு கேலி கிண்டல் பண்ணி வீடியோ போட்டு இவன் அவமானத்தால ஓடி போயிடுவான்னு பார்த்தாங்க. நான் விடவே இல்லை. நீ உன் வேலையை பாரு. மனசாட்சிக்கு பயந்தவன் நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன். யார் சரியானவங்களா இருக்காங்களோ மேலே உள்ளவன் துணையா இருப்பான்னு நினைச்சு நான் என் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். இன்னைக்கு சொல்லுவாங்க, யாரை என்னன்னாலும் பண்ணட்டும், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கணும். இதை விட்டு போயிட்டு அதை சொல்லலாம், இவன் இதை சொல்லலாம், நமக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த அவமானம் பார்த்தாது. இவனை இன்னும் அடிக்கணும்னா அடுத்தது நியூஸ் சேனல்ல போயிட்டு அடுத்து இவன் செத்துட்டான், இவன் வந்து ராஜாபாரன் ஸ்கேம் பண்ணிட்டான். ஸ்கேம்னா என்ன ஸ்கேமு? ஒருத்தண்ட பைசா வாங்கிக்கிட்டு ஏமாத்தினா ஸ்கேம். ஒரு பொருளில் மெடிசினை கலந்து ஏமாத்தினா ஸ்கேம். இல்லை வாங்கி சாப்பிட்டவன் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா ஸ்கேம். அப்படி எதுவுமே நடக்கலை. அப்புறம் என்ன ஸ்கேம்? என்ன ஸ்கேம் தெரியல. செய்தியில் போட்டு ஸ்கேம்னு போட்டாச்சு. அடுத்த ராஜாபாரன் அதிரடி கைதுன்னு போட்டாச்சு. இதுக்கு அவசர போகிறதில்ல. என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தேன், நியூஸ்லையும் பார்த்தேன். ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்கேம் பண்ணாங்கன்னு இருவீங்க, நேராக போய் நிறுவீங்க, அவங்க ப்ராடக்ட் எடுங்க, என்னென்ன வச்சிருக்காங்க. அப்படி கருப்பட்டி உனக்கு எள்ளு இதெல்லாம் உனக்கு வந்து பெரிய இது தீமை உள்ள விஷப்பொருளா? இதெல்லாம் விஷப்பொருளும் கிடையாது, ஒரு கழுதியும் கிடையாது. எங்க வேணாலும் லேப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சிறுதானியத்தை தவிர வேற ஒண்ணு. அந்த நிலை தைரியமா சொல்லுது. உங்களுக்கு என்ன இது போய் தேவைன்னா போய் லேப் டெஸ்ட் பண்ணுங்க. அதுல இருக்குது என்ன இது இருக்கு, என்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டு போட்டு சும்மா எடுத்த உடனே கைதாயிட்டாரு, செத்து போயிட்டாரு, மறுபடியும் என்னது ஸ்கேம் பண்ணிட்டாரு. ஸ்கேம்னா என்னன்னே தெரியாம நீங்க வேலை ஸ்கேம் பண்ணிட்டாருங்க. ஸ்கேமுக்குள்ள அர்த்தம் தெரியுமா என்னன்னு? எள்ளு கருப்பட்டி சுக்கு மிளகத்தை வரது இதுல ஒண்ணும் கிடையாது. இது உடம்புக்கு நல்லதான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணுங்க. எங்க வேணாலும் போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க. இதையும் மீறி இவன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா என்ன பண்ணுவாங்க? இல்ல இதுக்கு மேல இவனை வந்து விட்டு வைக்கிற. ஏன்னா இதுக்கு மேல எதுவும் இல்லை. என்னை கொல்றதை தவிர வேற எதுவுமே இல்லை. கொல்லணுமா கொன்றுங்க, இவ்வளவுதான். ராஜாவாக இருந்த அளவுக்கு கொஞ்சம் இயற்கையான உறவை கொண்டு வருவாரு. அவரை பிடிச்சு கொள்ளுவேன் அப்படி இப்படின்னு ஸ்கேம் பண்ணிட்டேன். அது இது அக்கறா புக்கறா என்ன போன இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இருக்குடா. நீங்க அதானே சோசியல் மீடியாலாம் அவுத்துட்ட காலமா தானே, எவனாலும் என்னத்தினாலும் பேசிக்கலாம். ஒரு மனுஷன் நல்லதை கொண்டு வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒருத்தன் கெட்டதை கொண்டு வந்தோன்னா போய் அங்கே போய் தான் விழுந்து ரொம்ப ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஆகி நொந்து நூலாகி போவாங்க. இது வந்து எள்ளு கருப்பு, அது வந்து இங்கிட்ட இருக்கவனுக்கு உள்ள அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். விவசாயம் பண்ணி அவன் இருக்கவனுக்கு தான் தெரியும் எள்ளு கருப்பட்டியோட மகிமை. கருப்பட்டி காப்பி குடிச்சிருக்கீங்களா? கடையில் போய் குடிச்சிருக்கீங்க, வீட்டில் ஓட்டு குடிச்சு பாருங்க, அப்போ தெரியும் அந்த கருப்பட்டி காப்பியோட. எள்ளை அடித்து எள்ளை வந்து நச்சு உருண்டையாக உருட்டி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பொரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? தேன் சாப்பிட்ருக்கீங்களா? தேன் எடுத்துகிட்டு வரவங்ககிட்ட அப்படியே நக்கி சாப்பிட்ருக்கீங்களா? பண்ணியிருக்க மாட்டேன். அதோட அது பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். விஷயங்களை சம்பாதிச்சேன். ஆனால் இப்படி நல்லது செஞ்சதுனால, நல்லது பண்ணதுனால, தன்னுடைய திறமைகளை மட்டும் காட்டினதுனால, மற்றவங்களை யாரும் குறை சொல்லாம தன்னுடைய திறமைகளை மட்டும் காட்டினதுனால ஒருத்தர் இவ்வளவு பெரிய வன்மமான கூட்டத்தை சம்பாதிச்சுக்கிறாங்கிறது இப்பதான் தெரியுது. சரி, நோ ப்ராப்ளம். என்ன கொல்ல பாருங்களேன், எப்படியும் வந்தா இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ராஜாவரம் செத்துட்டான் அப்படிங்கிற செய்தியை இவங்களே வெளியே போட்டு ஒரு நாள் சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த 2 வீடியோ பண்ண நிறைய சகோதரர்கள் போய் எனக்காக சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. நிறைய எடுத்த யானைக்கவளம் சாப்பிட்ட சகோதரர்கள் நல்லா இருக்கு, ஏன்டா இதை குறை சொல்லி பேசுனீங்க. எல்லாம் உள்ள இறைவனுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டான்டா, சிக்கிட்டான்டா யானை அப்படிலாம் போட்டு அறுத்து கிழிச்சிருந்தாங்க. நீங்களே யோசிங்க, எதுக்கு நம்ம இவனா இருக்கிறோம்? நமக்கு இவனால என்ன பாதிப்பு? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நன்றி. இல்லை என்ன சொல்ல, வீட்டு குடியை கெடுத்தவனெல்லாம் விட்டுருவாங்க. ஒருத்தன் ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை கெடுத்து முழுதுக்குன்னே பார்ப்பாங்க. இவங்க எங்க இருந்தா இதுக்கெல்லாம் இது வந்து பண்ணுதீங்க, இது எதுக்கு பண்ணுதீங்க? இது பண்ணி 10 ரூபா லாபம் இருக்கா? உங்க வீட்டில் வந்து உங்க பொழப்ப கெடுத்துச்சான் தானே, என்ன பண்ணான் தானே ராஜபுரானு? சும்மா நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு என்னத்தெல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் வளர்ச்சி பிடிக்கலாட்ட அவனை அவங்க தான் பாக்கிய. அது என்னதுக்கு அப்படி எதுக்கு போறாம அவங்கள போட்டி போட்டு நீ முன்னேற பாரு. நீ அவங்க கூட போட அவன மாதிரி அந்த அண்ணன் மாதிரி நீ தயாரிச்சு போட்டு இன்னும் எவன் வேணுமுங்க, எவன் வேண்டாம்னு சொல்லுதான். போட்டி ஓடனா நீ போட்டி ஓட்டு ஜெயிச்சு பாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் மணிமீனு பிளாக்ஸ்.